உத்தம அந்த நிதானிப்பு இருந்தால் தான் அந்த பைபிள் எவ்வளோ முக்கியம், இதோடைய வசனங்கள் எவ்வளோ அர்த்தமானது. வழி தப்பி போகும்பொழுது இந்த வார்த்தை நம்மளை வெளிக்காட்டும் பொழுது இது எவ்வளோ முக்கியம் நம்ம அப்போ தான் தெரியுதுங்க. இந்த உத்தம நிதானிப்பு தெரியல வச்சிங்களேன், நம்மளை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறது யாருங்க? எடுத்துக்காட்டுங்க பைபிள் எப்படி சொல்லி பார்க்கலாம். எடுத்துக்காட்டு வேத புத்தகம் எப்படி தூக்கி காட்டுங்களேன். என்னதுங்க? இந்த வேத புத்தகம் தான். ஹல்லேலூயா. இந்த வேத புத்தகங்களை நம்மளுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதான் சொல்லப்படுகிறது. அதான் தலைப்பு போட்டு என்னவா? உத்தம ஏன் கனல என்னம்மா? உத்தமவாத கோர்ட்ல ஒரு பாவி அல்லது உத்தமனுக்கு திருப்பி கிடைக்கும் போது அது எவ்வளோ சந்தோஷம் வருது தெரியுமா? மாற்றி திருப்பி கொடுத்துட்டாக்கா அவளுக்கு எவ்வளோ வேதனை ஆகுது. அதே போல தான் பைபிள் நம்மளுக்கு உத்தம என்ன பண்ண நிதானிப்பு நம்மளுக்கு கத்தல் தருது. கரணம் தட்டி கத்தரை மேம்படுத்துவோமா?